Gems and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழ செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் நியர் அண்ணா நகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081424 8939505645 www.parigaramum-payangalum.com www.drsrikumarjodhiram.com by appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரமும் பலன்களும் என்ற இந்த 6 வருட கால புகழ் வாய்ந்த பகுதி ஏராளமான மனிதர்கள், ஏராளமான வாசகர்கள், நேயர்கள் பயனடைந்த இந்த நிகழ்ச்சி நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மனைவியால் வருகின்ற விரயத்தை மாற்ற. ஒரு சிலருக்கு திருமணமான புதிதில் இருந்து புது புது வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் அவனுக்கு கூரையை உடைத்து அதன் உள்ளே இறக்குகின்ற அதிர்ஷ்டத்தை கூட அவன் அடைந்து விடுவான். திருமணம் ஆன அந்த புதிதிலே இருந்து அவனுடைய வாழ்க்கை பெரிய திருப்பு முனை உண்டாகி உயரத்துக்கு சென்று விடுவான். ஆனால் ஒரு சிலருக்கு ஏற்கனவே இருந்த அதிர்ஷ்ட நிலை, ஏற்கனவே இருந்த பலமான சொத்துக்கள், ஏற்கனவே இருந்த பெயர் புகழ் அதிர்ஷ்டம் திருமணமானதில் இருந்து தண்ணீரில் இட்ட வெள்ளமாக, தண்ணீரில் இட்ட உப்பாக கரைந்து கொண்டே போகும். இது எப்படி என்றால், மனைவியால் வருகின்ற துரதிர்ஷ்டமா என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது, திருமண பொருத்தத்திலே இவர்கள் ஏற்படுத்திய வில்லங்கம் என்றுதான் நான் கூறுவேன். அதாவது சுயமாக சம்பாதித்த சொத்து என்பது ஒரு மனிதனை விட்டு விலகுகிறது என்றால் அனைத்து காலங்களிலே அது விலகி விடுவது இல்லை. மோசமான அந்த நேரத்தில் தான் விலகுகிறது. இது எப்படி என்றால், ஒரு உதாரணத்திற்கு ஒரு மேஷ லக்னத்திலே பிறந்த ஒரு நபருக்கு 12வது வீடு என்பது மீனம். அந்த மீன லக்னத்திலே அந்த பெண்ணின் லக்னமாக இருந்தால், இந்த ஆணின் லக்னத்திற்கு 12வது லக்னம் விரய லக்னம் என்பதை நீங்கள் மனதில் உள்வாங்க. அதனால்தான் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுகின்றோம் என்றால், உங்கள் லக்னத்துக்கு 6வது வீடை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது, உங்களுடைய லக்னத்துக்கு 8வது வீடை தேர்ந்தெடுக்க கூடாது. குறிப்பாக மனைவியால் அதிகபட்ச நஷ்டம் அடைபவர்கள், தோஷத்தை அடைபவர்கள், அவர்களுடைய லக்னத்துக்கு 12வது லக்னம் மனைவியுடைய லக்னம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த திருமணமான நிலையில் இருந்து அவர்கள் இரக்கத்திற்கு அடித்து செல்லப்படுவார்கள், அழைத்து செல்லப்படுவார்கள். அப்பொழுது திருமணமான அந்த நபர்கள் என்ன கேள்வி கேட்பார்கள் என்றால், இப்படி ஒரு திருமணம் எங்கள் வாழ்க்கையிலே நடந்து விட்டது, ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான்,
நாங்கள் என்ன செய்வோம்? திருமணம் ஆகாதவர்கள் இதை தவிர்த்து விடலாம். திருமணம் ஏற்கனவே ஆகி நாங்கள் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு ஒரு பொருத்தமான பரிகாரம், உங்கள் ஊரிலே இருக்கின்ற பத்ரகாளி, இந்த காளியை வணங்கும் போது பத்திரமாக இருப்பதால் தான் பத்ரகாளி என்று இவளுக்கு பெயர் வந்தது. அந்த பத்ரகாளியை நீங்கள் அனுதினமும் வணங்கி, குறிப்பாக சனிக்கிழமைகளிலே 9:10 என்று சொல்லப்பட்ட அந்த ராகு காலத்திலே விளக்கேற்றி மன உருக்கத்தோடு எங்களுக்கு நஷ்டத்தை தவிர்த்து விடு அம்மா, எங்களுக்கு சோதனையை காட்டாதே, வேதனையை கூட்டாதே, எங்களுக்கு விரயத்தை காட்டாதே என்று வணங்கி வரும்பொழுது, இப்படிப்பட்ட பத்ரகாளி இல்லாத ஒரு சில ஊர்களிலே அம்மனை அந்த சனி அன்று 27 சனிக்கிழமை 9:10 என்று சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே, ராகு காலம் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த காலத்திலே நெய் தீபம் ஏற்றி, நாங்கள் தவறுதலாக செய்துவிட்டோமோ அல்லது விதியின் வசமாக செய்துவிட்டோமோ, முட்டாள்தனமாக செய்துவிட்டோமோ, அவசரப்பட்டு செய்துவிட்டோமோ, எப்படியாக இருந்தாலும் எங்களை காப்பாற்று தாயே என்று நீங்கள் வேண்டும், நிச்சயமாக விடுவோம். விடியாத இரவும் கிடையாது, முடியாத பிரச்சனையும் கிடையாது. அடி மேல் அடி அடித்தால் அம்மியானது நகரும், எறும்பு ஊற கல்லும் தேயும் என்று ஏன் நம் முன்னவர்கள் சொல்ல வைத்தார்கள்? தெய்வத்திடம் உருக்கமாக வேண்டி நாம் யாசிக்கும் பொழுது தெய்வம் நம்மை ஏமாற்றார். இந்த பரிகாரங்களுடைய சூட்சமே என்னவென்றால், விதி வசம் உள்ள அந்த வலையானது பின்னி நமக்காக திட்டமிட்டு அதை பின்னி வைத்திருந்தாலும் இந்த தெய்வ சக்தியை ஏற்றிக்கொண்டு அதை வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிக நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஜோதிட நேர்முக பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு பெற்று வரவும். போன் நம்பர் 9962081424 8939505645. வெப்சைட் www.pariharamum.com www.drstkumarjodidam.com.